அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு என்னுடைய அனுபவபூர்வமான ஒரு கருத்தினை, அதுவும் கடவுள் பற்றிய கருத்தினை உணர்த்தலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் கடவுள் தன்மையை பற்றியோ கடவுளை பற்றியோ உணர்வதற்கு உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். இதற்கு இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம் என்றெல்லாம் கிடையாது. ஏனென்றால் 2 விஷயங்கள் மனிதனுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்ன ஓடிக்கொண்டிருக்குதுன்னா, அவனுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய அறிவு ஆற்றலோடு வாழ்வது, இன்னொன்று அவனை கடந்து வாழ்வது, நேரடியாக உணர்வது தான். சூரியன் இருக்கிறது, இது அவனுக்கு சூரியனிலிருந்து எடுத்து சோலார் எனர்ஜியை பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த சூரியன் ஒன்று தோன்றி இருக்கிறதல்லவா, அந்த தோன்றுதலுக்கு முன்னாலே அந்த மூலம் இருக்கிறதல்லவா, அது எதிலிருந்தோ வந்திருக்கிறது என்பது மட்டும் இவனுக்கு தெரிகிறது. ஆனால் எதிலிருந்து தான் வந்திருக்கிறது, இப்படித்தான் வந்திருக்கிறதுன்றது விஞ்ஞானம். இப்படி எங்கே நீ எடுத்தாலும் இறக்கப் போகிறோம் என்பது தெரிகிறது. ஆனால் இறந்து விடுகிறதுக்கு எப்படி இது நடந்தது? இறக்காமலே இருந்திருக்க வேண்டியது தானே. அப்போ அந்த இறப்பு என்ற ஒன்று இருக்கிறது இல்லையா, அது எப்படி நடக்கிறது? இப்படி ஒவ்வொன்றையும் வச்சுக்கிறதுங்க. இதுக்கு மேலே ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை. அப்போ இதெல்லாம் கடைசியில் கொண்டு முடியக்கூடிய மூலமாக பேசி முடிப்பது இல்லை சார், ஏதோ ஒரு மகாசக்தி இருக்குதுன்னு முடிப்பாங்க. அந்த விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்ல வர்றோன்னா, என்னுடைய பல ஆண்டுகள் தொடர் போராட்டங்களுக்கு பிறகு கொஞ்சம் புரிய முடிந்தது. அதாவது கடவுள் என்ற தன்மையை கொஞ்சம் அறிய முடிஞ்சது, கொஞ்சம் புரிய முடிந்தது, கொஞ்சம் உணர முடிந்தது, கொஞ்சம் நடவடிக்கை வந்தது. இப்போ நம்ம எந்ததையும் கோட் பண்ண வேணாம். ஆதிசங்கரர் சொல்லிட்டாரு, மத்துவர் சொல்லிட்டாரு, ரமணர் சொல்லிட்டார், விவேகானந்தர் சொல்லிட்டாரு, எது சொல்லலாம். ஆனால் ஒன்று உறுதி, எந்த நொடியிலும் நாம் அமைதிக்கு மேலே ஒரு ரகசியமான ஒரு எக்ஸ்டசி, அதை பேரானந்தம்ன்றாங்க. இந்த உடம்பெல்லாம் பரவி இருக்கக்கூடிய ஒரே ஒன்று மட்டும் நமக்குள்ள கிடைக்குது. அதை எப்படின்னு பார்க்குறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணும்போது, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ரகசியங்களில் ஒன்றான நம்ம எல்லாருக்கும் அது பிடிபட்டது. ஆனால் அதை உணர முடியாது. உடம்பில் எல்லா உறுப்புக்கள், உணர்வுகள் எல்லாம் இருந்தாலும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நான் உணர்ந்தது, மற்றவங்களோடு இருப்பது, உண்மை என்ற ஒரு மாபெரும் உணர்வு இருக்குது, அன்பு என்ற மாபெரும் உணர்வு இருக்குது, அப்புறம் கருணை, அதெல்லாம் வச்சுங்க. இந்த 2ம் கலந்து 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 தான் இரத்த ஓட்டம் ஓடுவது போல், நரம்பு மண்டலங்கள் இயங்குவது போல், எல்லா சிஸ்டமும், டைஜஸ்டிவ் சிஸ்டம் இயங்குவது போல், இந்த அன்பும் உண்மையும் ஒவ்வொரு நொடியும் உடம்புக்குள்ளே இருக்குதுன்றதை பார்த்த பிறகு, அதை மட்டும் ஒவ்வொரு நினைப்பிலும், ஒவ்வொரு சொல்லிலும், ஒவ்வொரு செயலிலும், நமக்கும் மற்றவருக்கும் நாம் செயல்படுத்த தொடங்கும் போதே அதில் முதல்ல பயம் போயிடுது ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு ஒரு இதுவரை உடலியல் ரீதியாக பெறாத பல உணர்வுகள் உள்ளே இருக்குது. அங்கே தான் இந்த உடம்பே ஒரு ட்ரெமெண்டஸ் மெக்கானிசம் என்று முதல் புரிய ஆரம்பிக்கும் போது தான், ஓஹோ, அந்த மகா சக்தி, அந்த கடவுள் என்று சொன்ன ஒரு விஷயம் இதுதானோ என்று கொஞ்சம் தெரிய வந்தது. இதுதான் ஃபஸ்ட்டில் நான் தெரிய வந்தது. இதற்கு பிறகு ஒவ்வொரு செய்தியாக வருகிறேன்.